ஆற்ற மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் ஆனந்த முருகன் அண்ணன் அவர்களை பலத்த கைத்தட்டலோடு அழைக்கிறேன். எனது உயிரிலும் மேலான உத்தம தலைவர் ஐயா பாரிவேந்தர் இளையவேந்தர் அவர்களை வணங்கி இன்றைய தினத்தில் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய திருக்கோயிலூர் சட்டமன்ற பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம், இந்த கூட்டத்தினை இந்திய ஜனநாயக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உத்தம தலைவர் ஐயா பாரிவேந்தர் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் அண்ணன் வெங்கடேசன் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் சண்முகம் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் ரமேஷ் அவர்களே, இளைஞரணி செயலாளர் ராமு அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே, கிளை பொறுப்பாளர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய காலை பொழுதினிலே என்னுடைய இதயம் கணிந்த வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள் எப்பேற்பட்ட தலைவர்கள் என்று சொன்னால் தன்னடக்கமிக்க தலைவர்கள். நிறைகுடம் என்றைக்கும் தழும்பாது என்பதற்கு உதாரணமாக, நிறைகுடம் என்றைக்கும் தழும்பாது என்பதன் உதாரணமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள். ஐயா உத்தம தலைவர் பாரிவேந்தர் அவருடைய அயராத உழைப்பை கண்டு ஏதோ மேடையிலே பேச வேண்டும் என்பதற்காக நான் பேசவில்லை. உண்மையிலேயே ஐயா உத்தம தலைவர் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர், கல்வியாளர், அவர்களுடைய உழைப்பை கண்டு பலமுறை நான் உயர்ந்ததுண்டு. எந்த சூழ்நிலையிலும் இடியெனும் பாராமல், மழையெனும் பாராமல், வெயிலெனும் பாராமல், எந்த ஒரு சூழ்நிலையிலும் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு ஐயா அவர்கள் மாலை 5 மணி அளவிலே வருகை தந்திருப்பார். மாலை 5 மணிக்கு வந்த தலைவர் கிட்டத்தட்ட 9 மணி வரையில் பாமர மக்களை சந்தித்துக் கொண்டிருப்பார். மற்ற கட்சி அலுவலகத்திற்கும் இந்திய ஜனநாயக கட்சி அலுவலகத்திற்கும் என்ன வித்தியாசம்? மற்ற கட்சியினுடைய தலைவர்களுக்கும் இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவருக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், மற்ற கட்சி அலுவலகத்தில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள், செல்வேந்திரர்கள் போன்ற மக்களை, அதுபோன்ற மக்களை அந்த கட்சியினுடைய தலைவர் சந்தித்துக் கொண்டிருப்பார். ஆனால் இந்திய ஜனநாயக கட்சியுடைய நிறுவன தலைவர் எப்பேற்பட்ட பணிகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கட்சி அலுவலகத்தில் அமர்ந்திருந்து உழைக்கக்கூடிய ஏழை எளிய பாமர மக்களுடைய அவருடைய சூழ்நிலைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு இதுபோன்ற உதவிகளை செய்ய முடியும், இதுபோன்ற உதவிகளை செய்யலாம் என்பதை சிந்தித்து அவரை சந்திக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேருக்கும் அவர் தினந்தோறும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார். இவற்றிற்கு எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது. அவர் செய்யக்கூடிய செயலை, அவர் செய்யக்கூடிய உதவிகளை விளம்பரத்திற்காக ஒருபோதும் அவர் செய்ததில்லை என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் உத்தம தலைவர் ஐயா பாரிவேந்தர் அவர்களுடைய உழைப்பு, அவர் எப்படி உழைக்கிறார் என்பதை இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒருவரும் இன்றைக்கு உங்களை காண வேண்டும், ஒரு பாமர மக்களை காண வேண்டும், கட்சியினுடைய பொறுப்பாளர்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினமான ஞாயிற்றுக்கிழமை ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு தினம். இந்த தினத்திலே கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் அளவிற்கு அவர் தன்னுடைய வாகனத்திலே டிராவல் செய்து இன்றைக்கு இங்கே வருகிறது. உங்களை பார்த்து கட்சியினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது, இதுபோன்ற பணிகளை எல்லாம் நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நேரடியாக உங்களிடத்தில் பேசுவதற்காக இங்கே வருகின்றிருக்கிறார். இவற்றை மட்டும் நீங்கள் மனதில் கொண்டு, ஐயா அவர்களுடைய உழைப்பை மட்டுமே மனதில் கொண்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர்களும் உங்களுடைய இதயத்திலே கை வைத்துக் கொண்டு, தான் எந்த பொறுப்பிலே இருக்கிறோம், நாம் ஒன்றிய செயலராக இருக்கிறோமா, மாவட்ட தலைவராக இருக்கிறோமா, அல்லது மாவட்ட செயலாளராக இருக்கிறோமா என்பதை உங்கள் மார்பிலே கை வைத்து உங்கள் பொறுப்புக்குண்டான பணியை ஐயா அவர்களையும் மனதில் வைத்து
சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.